السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பு அருள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பல நல்லமல்கள் செய்து இன்னும் பல நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த இடத்திலே உங்களை என்று சேர்த்திருக்கின்றான். அன்பானவர்களே, மனதில் சில நேரம் எங்களுக்கு கவலை இருக்கலாம். நேற்றைய தினம் இதே நேரத்தில் இந்த இடத்துல எத்தனை நபர்கள் இருந்தாங்க எங்களோட அமல் செய்யறதுக்கு, தொழுகிறதுக்கு, இபாதத்துக்கு என்று எத்தனை பேர் இருந்தாங்க. பெரும் சந்தோஷமாக இருந்தது நேற்றைய தினங்கள்ல பள்ளி வாயில்களை பார்க்கக்கொள்ள. ஆனால் இன்றைய தினம் அதற்கு முன்னர் இருந்த எண்ணிக்கை அளவு இன்றைய தினம் இல்லை. அன்பானவர்களே, அமல்கள் செய்கின்றோம், அதிலே தொடர்ச்சியாக நாங்கள் அமல்கள் செய்ய வேண்டும். நாம் அமல்கள் செய்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம், தூக்கம் விழிக்கின்றோம், பசியை பார்ப்பதில்லை, பொருட்படுத்துவதில்லை, தாகத்தை பொருட்படுத்துவதில்லை, தியாகம் செய்கின்றோம், கண்முழிக்கின்றோம், நோய் பார்ப்பதில்லை, கால் வலிக்கிறது பார்க்கிறதில்லை, கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கின்றோம். அன்பானவர்களே, நாம் செய்கின்ற இந்த அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் உலமாக்கள் 3 நிபந்தனைகள் கூறியிருக்கின்றார்கள். நாம் செய்கின்ற அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இருந்தால் 3 நிபந்தனைகள் கூறியிருக்கின்றார்கள். அதில் முதலாவது, இரண்டாவது நிபந்தனை அதனை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏனென்றால் முதலாவது நிபந்தனை அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். இரண்டாவது நிபந்தனை அவர் செய்கின்ற அந்த விடயம் ஷரீஅத் வழிகாட்டியதின் பிரகாரம் அமைய வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அது பெரும்பாலும் நாங்கள் அனைவரும் அப்படியாகத்தான் செய்கின்றோம். மூன்றாவது நிபந்தனை, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த மனிதத்தில் இருக்க வேண்டிய மூன்றாவது நிபந்தனை, அன்பானவர்களை உலமாக்கள் கூறுவது இஹ்லாஸ், உள தூய்மை. நாம் செய்கின்ற அமல் இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்பட வேண்டும். ஒரு எந்த உலக லாபங்களும், அது வார்த்தை சார்ந்த புகழ் சார்ந்த லாபங்களாக இருக்கலாம், அல்லது பொருள் சார்ந்த லாபங்களாக இருக்கலாம். எந்த லாபங்களும் எதிர்பார்க்கப்படக்கூடாது. வெறுமினே அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மாத்திரம், இறைவனுடைய பொருத்தம் மாத்திரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான், فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யாரு நாளை கியாமத்துடைய நாளையில தன்னுடைய ரப்ப திருப்திப்படுத்திய நிலைமையில, ரப்பு இந்த மனிதனை பொருந்திக் கொண்ட நிலைமையில சந்திப்பதற்கு விரும்புகின்றார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்லமல்கள் செய்யட்டும். இது ஒரு ஏவல், நல்லமல்கள் செய்யட்டும். அதோட முடிக்கல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கால இன்னும் ஒரு விளக்கல் வசனமும் பெறுகின்றது, ஒரு தடையும் செய்கின்றான். அது என்ன? வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அவங்க
அந்த இபாதத்தில இறைவன் அல்லாத வேறு எதையும் யாரையும் இணையாக்க வேண்டாம். எனவே எங்களுடைய இபாதத் இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் அமைய வேண்டும். அன்பானவர்களே, இந்த நோக்கம் இறைவனுக்காக வேண்டி அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நோக்கம் தவறுமாக இருந்தால் சில நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து செய்கின்ற அமல்களே நாங்கள் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக மாறிவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்குள்ள அவங்க மயங்கி விழுவாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, நாளைக்கு கியாமத்துடைய நாள் 3 மனிதர்களை கொண்டு ஆரம்பிக்கப்படும். நரகத்தினுடைய திறப்பு விழா, நரகத்துக்கு திறப்பு விழா 3 மனிதர்களை கொண்டு. வெளிப்படையில இந்த உலகத்துல நாங்க பார்த்த அவங்க 3 பேரையும் பெரிய இபாதத்தாளிகள் என்று சொல்லுவோம், சொர்க்கவாதிகள் நினைச்சிருப்போம். நாங்களே உள்ளத்தால் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருப்போம், அடி இப்படி சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கலையே என்று. ஆனால் அவர்களுடைய எண்ணம், அந்த அமல்களில் இருந்த தவறான எண்ணம் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக மாறுது. முதலாவது நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனை நல்ல முறையில் அழகிய முறையில் கற்று அதனை அழகிய முறையில் ஓதக்கூடிய ஒரு காரி. இரண்டாவது நபர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்த ஷஹீத். மூணாவது நபர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய சொத்துக்களில் இருந்து தான தர்மம், சதகா, ஜகாத் வழங்கிய செல்வந்தர். 3 பேரும் எங்கள்கிட்ட பெரிய இபாதத்தாளிகளாக பார்ப்போம். ஆனால் நோக்கம் பிழைத்தது, அதனால் நரகம் அவங்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த காரி இடத்துல நல்ல குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்ட அந்த மனித இடத்துல அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் இப்படி இல்ம தந்தன், இப்படியான குரல் வளர்த்த தந்தன், இப்படி எல்லாம் செய்தனே, நீ அதை வச்சு என்ன செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், நீ தந்தாய், நான் அதை வச்சு மக்களுக்கு சொல்லி கொடுத்தன், மக்களுக்கு இமாம செஞ்சன், உன்னுடைய அறிவை பரப்பினன். அல்லாஹ் சொல்லுவான், ஓம், நீ செய்தாய், ஆனால் செய்ததன் நோக்கம் நீ ஒரு காரி, ஒரு ஆலிம் என்று மனிதர்கள் பேசணும், அதுக்குத்தான் செய்தாய். என்ன எதிர்பார்த்து? எனக்கிட்ட என்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்யல. அது உலகத்திலேயே பேசப்பட்டுட்டு, உலகத்திலேயே பேசப்பட்டுட்டு நீ எதிர்பார்த்தவாறு உன மக்கள் காரி சாப், மௌலை சாப் பண்டு தலை குனிஞ்சி கண்ணியம் தந்து புகழ்ந்து பேசிட்டாங்க, அது முடிஞ்சு, நீ எதிர்பார்த்தது முடிஞ்சு. எனவே உலகத்தினுக்கு ஆகிராவில் ஒன்றும் இல்லை, நரகம் அவரை கொண்டு ஆரம்பிக்கப்படும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இரண்டாவது நபரும் அதே மாதிரி அல்லாஹ் கேட்பான், நான் வீரத்தை தந்தன், உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை தந்தன், பலத்தை தந்தன், என்ன செய்தாய்? அவர் சொல்லி, அல்லாஹ் உன்னுடைய பாதையில என்று உயிரை கொடுத்திக்கன், உன்னுடைய பாதையில உன்னுடைய உயிரை கொடுத்திருக்கன். சரி, நீ கொடுத்தாய், ஆனால் நோக்கம் நீ ஒரு வீரன் என்று பேசப்படணும், உன்னுடைய பரம்பரைக்கு ஒரு அதன் மூலமாக நல்ல பெயர் வரணும். அது உலகத்துல கிடைச்சிட்டு, இங்க ஒன்றுமே இல்லை. மூணாவது நபரும் அதே மாதிரி கேட்கப்படும், உனக்கு செல்வத்தை தந்தன், சுகத்தை தந்தன், நல்ல உலகத்தினுடைய நிஅமத்துக்களை தந்தன், என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் சதக்கா செய்தேன், இன்ன பள்ளிக்கு கொடுத்தேன், இன்ன ஏழைக்கு கொடுத்தேன், இன்ன அனாதைக்கு கொடுத்தேன், எல்லாம் சொல்லுவாரு. அல்லாஹ் சொல்லுவானோம், செய்தாய், ஆனால் நோக்கம் எதற்காக வேண்டி என்றால் நீ ஒரு செல்வந்தர் என்று புகழப்படணும், 2 பேர் உனக்கு முன்னால கை கட்டி நிக்கணும், ஆஜியார் போடியார் என்று கையை கட்டி நிக்கணும், இதுக்குத்தான் செஞ்சாய். அது உலகத்துல நடந்துட்டு. எனவே அவரையும் மூணாவது நபர் நரகம் ஆரம்பிக்கப்படும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் அவன் உலமாக்கள் சொல்லாங்க, நாங்க செய்யற அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் மிக பிரதானமான நிபந்தனை, நாங்கள் செய்கின்ற அமல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம். இவங்க புகழணும், அவர் பேசணும், என்ன பாராட்டணும், அவங்களோட புகழ் வெறும் வார்த்தை, வெறும் காத்து, அவ்வளவுதான். முகத்துல புகழுவாங்க, பின்னால யாருக்கிட்ட எங்களை பத்தி பேசுவாங்க.
அல்லது நாங்க தொலாட்டி அமல் செய்யாட்டி இப்படி கொடுக்காட்டி இப்படி செய்யலண்டா ஏதாவது பேசிடுவாங்களே ஏசிடுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி ஏச்சு பேச்சுக்களை அல்லது எங்களை புகழதை நாங்க எதிர்பார்த்து செய்யற அமல்கள் அது சில நேரம் அது எங்களுக்கு கை சேதமாக மாறிவிடும். எனவே அன்பானவர்களே, முதலாவது நாங்கள் எங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் இஹ்லாஸை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம், வேற எந்த ஒன்றும் இல்லை, வேற எதுவும் எதிர்பார்க்கிறது இல்லை. சின்ன அமலாக இருந்தாலும் சரி, சின்ன அமலாக ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கும், ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கும், அதுவும் அல்லாஹ்வுக்காக. என்னுடைய குழந்தைகளுக்கு செலவழிக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு செலவழிக்கிறேன், என்னுடைய பெற்றோருக்கு செலவழிக்கிறேன், என்னுடைய பெற்றோரை வீட்டில் வச்சு பராமரிக்கிறேன், என்னுடைய வாப்பாவை கடைக்கு ஏத்திட்டு போறேன், உம்மாவை கிளினிக்கு கூட்டிக்கு போறேன், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, அவ்வளவுதான். முதலாவது இதனை எடுத்து வருவோம். இரண்டாவது, நாங்க கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம், இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூலாகணும், அல்லாஹ்விடத்துல கபூலாகணும். அன்பானவர்களே, நாங்க அமல் செய்யற விடயத்துல கவனம் செலுத்துறோம் என்றாலும் அந்த அமல்கள் கபூல் ஆகுமா இல்லையா என்கிற விடயத்துல கவனம் செலுத்துறோம் இல்ல, கவனம் செலுத்துறோம் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல ஒரு வசனத்துல பேசுகின்றான். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய விடயங்களிலிருந்து தான தர்மங்கள் செய்வார்கள். வகுலூபுஹும் வஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் பயந்த நிலையிலே. இந்த வசனத்தை கேட்டதோட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அவங்க பயந்து கொண்டு இப்படி சதக்கா செய்யணும்? அவங்க சாராயம் அருந்தக்கூடிய அல்லது களவெடுக்கக்கூடிய மனிதர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, அவங்க யாருண்டா? நோன்பு நோக்கக்கூடியவங்க, தொழக்கூடியவங்க, சதக்கா செய்யக்கூடியவங்க என்றாலும் பயப்படுவார்கள். எதனை பயப்படுவார்கள் என்றால், அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் என்று பயப்படுவார்கள். நாங்க இன்றைக்கு சின்ன ஒரு அமலை செஞ்சா நாங்களே மன நிம்மதி அடைகிற, செஞ்சிட்டோம், தொழுதுட்டோம், 27 தௌபா எல்லாம் முடிச்சிட்டோம், 20 ரக்காத் லைலத்துல் கத்ர் நோன்பு பிடிச்சிருக்கோம், நான் சொர்க்கவாதி தான், அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான், இப்படியாக நாங்களே முடிவெடுக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படியாக நாங்களே முடிவெடுப்பது அது ஆபத்து. எனவே நாங்க எந்த அளவு அமல் செய்யறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோமோ அதை விட அதிகமாக நாங்க தியாகம் செய்யணும். என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு அவங்க கூறுவாங்க, நீங்க அமல் செய்யறதுக்கு எவ்வளவு இஹ்திமாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக கடினமாக உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதாக சொல்வார்கள். அன்பானவர்களே, நாங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற விடயத்தில் கவனம் செலுத்தணும். என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். ஒரு தாபிஈ சஹாபாக்களை பார்த்தவர் சொல்லாரே, நான் அந்த சஹாபாக்களை நான் அடைந்து கொண்டு நம்முடைய காலங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அமல் செய்வார்கள், அமல் செய்ததன் பின்னர் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு கவலை வந்துவிடும், என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? நான் செஞ்ச அமலு எவ்வளவு கஷ்டப்படுறேன், தியாகம் செய்கிறேன், தூக்கம் முழிக்கன், தாகிச்சிரிக்கன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமல்கள் செய்கிறோம், இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சத்தோடு அவங்க அமல் செய்வார்கள். இன்னும் ஒரு மனிதர் சொல்லாரு, ஒரு மனிதன் ஒரு அமலை செஞ்சிட்டான் என்று இருந்தா அவனிடத்துல சில அச்சங்கள் வரணுமாம், பயம் பெறணுமாம். அமல் செஞ்சத்தை வச்சு மன நிம்மதி அடைகிறதில்லை, செஞ்சிட்டோமே என்று. மாற்றமாக அமலுக்கு பின்னால சில பயங்கள் வரணுமாம் அவனுடைய உள்ளத்துல. முதலாவது ஹவுஃபுல் கபூல், என்னுடைய இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம் பெறணுமாம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் அமல் செய்யற எல்லாருக்கிட்டையும் இருந்து அமலை ஏற்றுக்கொள்வதில்லை, தக்வாதாரிகளுடைய அமலை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். எனவே நான் செஞ்ச அமல்
ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இடத்துல தக்வா இருக்குதா இல்லை அந்த மனிதன் முதலாவது கபூல் ஆகுமா இல்லை அந்த பயம் அந்த மனிதனிடத்தில் வருமா. இரண்டாவது ஹௌஃபுர் ரியா, இந்த அமலின் மூலம் எனக்கு முகஸ்துதி ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அச்சம் பெறணுமா. இதன் மூலமாக எனக்கு முகஸ்துதி வந்துடப்படாது, நான் மனிதர்களுக்காக செய்த அமலாக இது மாறிவிடக்கூடாது என்ற பயம் பெறுமா. மூணாவது பயம் அந்த மனிதத்திலே வர வேண்டியது ஒரு அமலுக்கு பின்னால் ஹௌஃபுல் ஹிஃப்லி, நான் செஞ்ச அமல்களை பாதுகாக்கணும், செஞ்ச அமல்களையும் அதன் நன்மைகளையும் பாதுகாக்கணும். ஏனென்றால் சில நேரம் நாங்கள் நல்ல அமல்கள் செய்திருப்போம், மலையளவு நன்மையோடு இருப்போம், நாம் செய்த சில பாவங்கள் அந்த நன்மைகளை இல்லாமல் ஆக்கிரும். எனவே பாவத்தில் இருந்து எங்களுடைய நன்மைகளை பாதுகாக்கணும். இது போன்ற பல அச்சங்களோட ஒரு மனிதன் நல்லமல் செஞ்சதுக்கு பின்னால அவனுடைய வாழ்க்கை கழியணுமா. எனவே அமல்கள் செய்தோம் ரமலானுடைய காலத்துல நாங்க இப்படியான எங்களுடைய அமல்கள் கபூல் ஆகிறதுக்கு என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளணுமோ அதுகளை செய்வோம். அதனால் உலமாக்கள் சில வழிகாட்டி இருக்கின்றாங்க. எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், கபூலியத் ஆக வேண்டும் என்று இருந்தால் அதுக்கு சில அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. இது எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம் என்று இருந்தா பெரும்பாலும் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த நிபந்தனைகள் அதுல வந்துவிடும். முதலாவது சொல்லாங்க, நாங்க செய்யற எந்த அமலையும் பெரிசா பார்க்கப்படாது. இஸ்திஸ்கார், நான் செஞ்சது குறையதான், அல்லாஹ்க்கு முன்னால நான் செஞ்சிருக்கிறது 20 ரக்காத் தொழுதன், 1,00,000 சதக்கா கொடுத்தன், கியாமுல் லைல் முழுமையாக நின்று வணங்கினேன், 30 நோன்பும் பிடிச்சேன், எத்தனையோ ஏழைகளுடைய கண்ணீரை தொடச்சிருக்கிறேன், ஹஜ்ஜி முடிச்சிருக்கிறேன், உம்ரா முடிச்சிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சது குறையதான். அல்லாஹ்வுடைய வெகுமதிக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய உபகாரத்துக்கு முன்னால நான் செஞ்சிக்கிற இந்த அமல் குறைய. ஏன்னா நாங்களே எங்களுடைய அமலை வச்சு போதும் மிச்சம் செஞ்சிட்டோம், அதிகம் செஞ்சிட்டோம் என்று இருந்தோம்டா அடுத்தது நாங்க அமல் செய்யறதுக்கு தயாராக மாட்டோம், மன நிறைவு கொண்டுருவோம், மன நிறைவு அடைஞ்சிருவோம். எனவே அதனால உலமாக்கள் சொல்லாங்க, எங்களுடைய அமல்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இருந்தால் முதலாவது நாங்க செய்ய வேண்டியது இஹ்லாஸோட செய்யணும். இரண்டாவது என்னுடைய அமல் நான் செஞ்சது குறைய, இது குறையதான் செஞ்சிருக்கிறேன். மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம், ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். நான்காவது, அந்த மனிதன் தன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு முழுமையான நன்மை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பாவங்களில் இருந்து தௌபா செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னாங்க, நல்ல அமல் செஞ்சு கொண்டு வந்திருப்போம், சில பாவங்கள் அந்த அமல்களை இல்லாம ஆக்கிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்டாங்க ஒரு ஹதீஸ்ல, பங்குரூட்காரன்டா யாருன்னு தெரியுமான்னு ஒரு நீளமான ஹதீஸ். நேரத்தை சுருக்கத்தை கொண்டு அதை நான் சொல்லல. அதுல என்ன சுருக்கம், மழை அளவு நன்மையோட வந்த மனிதரை இறுதியாக மழை அளவு பாவத்தோட திரும்பி போறாரு, அவ்வளவுதான் சுருக்கம். காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அநீதி என்ற பாவம், அடுத்த மனிதர்களுக்கு செய்யற அநீதி என்கிற பாவம். மலையளவு நன்மையோட வந்தவர் மலையளவு பாவத்தோட திரும்பி போறாரு, காரணம் அநீதி என்கிற பாவம். எனவே அவர் தன்னுடைய நன்மைகளை பாதுகாக்க வேண்டும், அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழுமையான நன்மை கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அவர் செய்ய வேண்டிய நான்காவது விடயம், அவர் தௌபா இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தணும். ஐந்தாவது விடயம், தான் செஞ்ச ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டுடு. செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், யா அல்லாஹ் இதை கபூல் செஞ்சிடு, நான் சரியா செய்யலையா அல்லாஹ், நான் கொஞ்சம் தான் செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ், அதுவும் அறிஞ்சு செய்யலையா அல்லாஹ், எப்படி செய்யணும் என்று தெரியாயா அல்லாஹ். நாங்களே மன நிறைவு அடைஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் கிட்ட மன்றாடணும். செஞ்சதுக்கு பின்னாலே யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டுடு, இதுக்கு முழுமையான கூலிய தந்திரு,
எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய கடைசி காலத்தில் இருக்கிறோம். ரமலானுக்கென்று சில விசேஷமான அமல்களை நாங்க செஞ்சோம். தராவி தொழுதோம், ஜகாத்துல் ஃபித்ர் வழங்கியிருக்கிறோம். நாங்க தஹஜ்ஜத்துடைய இரவு நேரங்களில் எழுந்து கியாமுல் லைல் வித்ருடைய தொழுகை அல்லது தஹஜ்ஜத்துடைய தொழுகையை ஜமாத்தாக 11 ரக்காத் தொழுதிருக்கிறோம். இப்படியெல்லாம் பல நல்ல அமல்கள் செய்திருக்கின்றோம். இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆக வேண்டும் என்ற கவலையோட அதற்கான முயற்சிகளோட இருக்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய காலங்களை கழிப்போம். மீதமாக இருக்கக்கூடிய காலங்களை கழிப்போம். துவாவோட இஸ்திகுஃபாரோட அமல்களை முடிச்சு கொள்ளதில்லை. 27ஓட 28ஓட முடிச்சிட்டு பெருநாளுடைய கொண்டாட்டத்துக்கு தயாராகிறதில்ல. இருக்கக்கூடிய காலங்கள்ல நாங்க கவனமாக இருப்போம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் செஞ்ச அமல்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்னுடைய இஹ்லாஸை சீராக்கி கொள்வோம், என்னுடைய நியாத்துகளை சீராக்கி கொள்வோம். அதே போல நாங்க துஆவோட செஞ்ச அமல்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கிட்ட சொல்லி, யா அல்லாஹ் நோன்பு 10ல இப்படி ஒரு அமல் செஞ்சேன் யா அல்லாஹ், இத்தனை நபருக்கு இஃப்தார் போட்டேன் யா அல்லாஹ், இன்னும் ஏழைக்கு சதக்கா செஞ்சேன் யா அல்லாஹ், அதை ஏற்றுக்கொண்டுடுவோம். நாங்க செஞ்ச அமல்களை சொல்லி சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம் கபூலியத்துக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய காலங்களை கழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க செய்த அத்தனை அமல்களையும் அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் மாத்திரம் எதிர்பார்த்து செய்த அமல்களாக ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுக்க வேண்டியமோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சந்தர்ப்பம் தருவானாக. நாம் தொழுத தொழுகைகள், நோற்ற நோன்புகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த சதகாக்கள், தான தர்மங்கள், ஏனைய நல்ல காரியங்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவான ஹைரான துஆக்களை கேட்டார்களோ அதிலே பங்கு தருவானாக. எதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆரோக்கியமாக, ஆசையோட, ஈமானோட, யகீனோட அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையும் சிறப்பு சொற்பொழிவு வழங்கியவர் அக்கரைப்பற்று மார்க்கஸ் அபூபக்கர் சித்திக் இஸ்லாமிய கலாபீடத்தின் விரிவுரையாளர் அல்ஹாஜ் மௌலவி மஆரிஃப் முஃப்தி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.